ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ரெட் வெல்வெட் கேக் எப்படி செய்கிறது அப்படின்ற வீடியோவை தான் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். அதை எப்படி பண்ணுறதுன்னு இந்த வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இப்போ மெஷரிங் கப்பில் 1 கப் அளவுக்கு மைதா எடுத்துக்கிறேன். அது 240 ml. இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு கொடுத்துருக்காங்க. அதில் பெரிய டீஸ்பூனில் 1 டீஸ்பூன் கொக்கோ பவுடரும், இன்னொரு சின்ன டீஸ்பூன் அதுலேயும் 1 டீஸ்பூன் தான் போட்டிருக்கு. அதில் 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடரும் எடுத்துக்கிறேன். கூடவே அரை டீஸ்பூன் பேக்கிங் சோடா எடுத்துக்கிறேன். 1 பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா சலிச்சு எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு பவுலில் 4 முட்டை எடுத்துக்கிறேன். அதை நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ தான் நமக்கு கேக் ரொம்ப சாஃப்டாக கிடைக்கும். இப்போ அதில் அரை கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். இதை கொஞ்சம் கொஞ்சமாக இதில் சேர்த்து நல்லா பீட் பண்ணிக்கோங்க. இப்போது அரை கப் அளவுக்கு சர்க்கரை எடுத்தேன்ல, அதே கப்லையே அரை கப் அளவுக்கு கோல்டு வின்னர் ரீஃபண்ட் ஆயில் எடுத்துக்கிறேன். அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கூடவே 1 டீஸ்பூன் வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துக்கிறேன். ரெட் வெல்வெட் கேக் செய்ய போகிறனால நான் ரெட் ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இது கூட நம்ம சலிச்சு வச்ச மாவை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி அதையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ அதில் 60 ml அளவுக்கு காய்ச்சி ஆற வச்ச பால் எடுத்துக்கிறேன். அதையும் சேர்த்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ மாவும் பாலும் மிக்ஸ் பண்ணும்போது எலக்ட்ரிக் பீட்டர் யூஸ் பண்ண வேண்டாம். அதே மாதிரி ஒரே பக்கமாகவே மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நான் இந்த பாத்திரத்தில் தான் கேக் ரெடி பண்ண போகிறேன். அதுக்கு இதே அளவுக்கு ஒரு ஒயிட் கலர் பேப்பரை கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அதை இது உள்ளே வச்சுட்டு அது மேலேயும் நல்லா ஆயில் அப்ளை பண்ணிக்கிறேன். பட்டர் ஷீட் தான் யூஸ் பண்ணணும்னு இல்லை, இந்த மாதிரி கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம மிக்ஸ் பண்ணி வச்ச மாவை அது உள்ளே சேர்த்துக்கிறேன். எப்போவுமே மாவு ஊற்றும் போது இந்த மாதிரி 3/4 அளவுக்கு இருக்க மாதிரி ஊற்றிக்கோங்க. ஏன்னா அப்போ தான் மாவு பொங்கி வரும்போது கரெக்டாக இருக்கும். இப்போது இந்த மாதிரி சேர்த்ததுக்கப்புறம் அதை இந்த மாதிரி தட்டி விடுங்க. அப்போ தான் ஏர் பப்பிள்ஸ் எல்லாம் வெளியில் வரும். இப்போது குக்கரில் கொஞ்சமாக சால்ட்டு போட்டு அதுக்கு மேலே ஸ்டாண்ட் வச்சு கொஞ்சம் நேரம் ஹீட் பண்ணிக்கிட்டேன். அதில் நம்ம ரெடி பண்ண கேக் மாவு வச்சுட்டேன். எனக்கு கேக் வேகிறதுக்கு 45 நிமிஷம் ஆணுச்சு. ரொம்பவே சூப்பராக வெந்திருந்தது. இப்போது ஆறுனதுக்கப்புறம் பின்னாடி உள்ள பேப்பரை எடுத்துட்டேன். இப்போ இதை எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு பாருங்கள். இப்போ இதை 3 லேயராக கட் பண்ணிக்கிறேன். மேலே உள்ள லேயரை கட் பண்ணி தனியாக எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் கீழே உள்ளதை 3 லேயராக கட் பண்ணிக்கிட்டேன். இப்போ மேலே உள்ள லேயரை இந்த மாதிரி ஒரு காய் சீவுறதை வச்சு கேக் தூள் ரெடி பண்ணிக்க போகிறேன். இதை வச்சு கேக்குக்கு மேலே டிசைன் போட யூஸ் பண்ணிக்க போகிறேன். கேக்குக்கான லேயர்ஸ் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு காய்ச்சி ஆற வச்ச பால் எடுத்துக்கிறேன். அதை ஃபஸ்ட்டு லேயரில் இந்த மாதிரி நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. இது கேக் நல்லா நனைகிற அளவுக்கு அப்ளை பண்ணிக்கோங்க. அதுக்கு மேலே துருவி வச்ச ஒயிட் சாக்லேட் சேர்த்துக்கிறேன். இதுக்கு மேலே க்ரீம் போட்டுட்டு அதையும் நல்லா அப்ளை பண்ணிடுறேன். ரெட் வெல்வெட் கேக் செய்கிறதுக்கு சீஸும் ஆட் பண்ணுவாங்க. நான் அந்த மாதிரி ஆட் பண்ணல. அதுக்கு பதிலாக தான் நான் ஒயிட் சாக்லேட்டும் மில்க்கும் ஆட் பண்ணியிருக்கேன். அதுவே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதே மாதிரி 3 லேயரையுமே ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க.
3 லேயரும் ரெடி பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி ஃபுல்லாக க்ரீம் அப்ளை பண்ணிக்கோங்க. அதுக்கு மேலே நம்ம ரெடி பண்ண கேக் தூளை வந்து இந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ இதுக்கு கீழே உங்களுக்கு எப்படி டிசைன் பிடிக்குதோ அந்த மாதிரி போட்டுக்கோங்க. இப்போது மேலேயும் நீங்கள் கேக் தூளை அப்ளை பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எதுனா டிசைன் போட்டுக்கலாம். நான் இந்த மாதிரி டிசைன் போட்டுக்கிட்டேன். இப்போ இதுக்கு நடுவுலையும் அந்த துருவி வச்ச கேக்கு தூளை சேர்த்துக்கிறேன். இப்போ இதுக்கு மேலே இன்னும் கொஞ்சம் டிசைன் பண்ணுறதுக்காக சில்வர் பால்ஸும் இந்த சாக்லேட்டும் வச்சுட்டேன். நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.